Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, BArc, ranked number 18 in India by IIRF. அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. உலகம் முழுவதும் நில உரிமை அப்படிங்கிறது அதிகாரம் மற்றும் கௌரவத்துடைய அடையாளமா இன்னைக்கு வரைக்கும் பார்க்கப்படுது. ஒரு மன்னருக்கு எவ்வளவு பலம் அப்படிங்கிறது அவர் எவ்வளவு பெரிய நிலத்துக்கு உரிமையாளரா இருக்காரு அப்படிங்கிறத வச்சுதான் முன்பெல்லாம் கணக்கீடு பண்ணியிருந்திருக்காங்க. இந்த நிலத்தை கைப்பற்றுவதற்காகத்தான் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதுமே பல்வேறு போர்கள் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா நிலத்தை கைப்பற்றுவதற்காகத்தான் பல போர்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும். ஆனால் தற்போது நம்ம இந்தியாவில் யார் அதிகமாக நிலம் வச்சிருக்காங்க, அதனுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது பற்றி நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் அதிக நிலத்தை வச்சிருக்கிறது அப்படிங்கிறது மத்திய அரசு தான். அரசாங்க நில தகவல் இணையதளத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த டேட்டாவின் படி இந்தியாவில் மத்திய அரசுக்கு சொந்தமாக சுமார் 15,531 சதுர கிலோமீட்டர் நிலம் இருக்குதான். இதை 116 பொதுத்துறை நிறுவனங்களும் 51 அமைச்சகங்களும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம ரயில்வே துறை, எரிசக்தி துறை, இராணுவம்னு பல துறைகள் பிரித்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் மத்திய அரசுக்கு அடுத்ததான் அதிகமான சொத்துக்களை வச்சிருக்கிறது யார் தெரியுமா? கத்தோலிக்க திருச்சபை தான். ஆமாம், கத்தோலிக்க திருச்சபை தான் நம்ம இந்தியாவில் அரசுக்கு அடுத்த இடத்துல அதிக நிலத்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கத்தோலிக்க திருச்சபைக்கு சொந்தமாக கிட்டத்தட்ட 7 கோடி ஹெக்டேர் நிலங்கள் இருக்குதான். இந்த நிலத்துல தான் சர்ச், ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான கட்டடங்கள் இருக்குது. இதனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா சுமார் 20,000 கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்னுட்டு மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கு. இந்தியாவில் இந்திய கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை மூலமாக கத்தோலிக்க திருச்சபை நிர்வாகம் செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த தரவுகளின்படி இந்திய கத்தோலிக்க திருச்சபையின் கீழ் இந்தியாவில் 2,457 மருந்தகங்கள், 240 மருத்துவ மற்றும் நர்சிங் கல்லூரிகள், 28 பொது கல்லூரிகள், 5 என்ஜினியரிங் காலேஜஸ், 3,765 மேல்நிலை பள்ளிகள், 7,319 தொடக்க பள்ளிகள் மற்றும் 1,387 நர்சரி பள்ளிகள் ஆகியவை செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. 1927ஆம் ஆண்டு ஆட்சியிலிருந்து ஆங்கிலேயர்கள் இந்திய தேவாலயங்கள் சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தின் அடிப்படையில் நிலங்களை கையகப்படுத்த தொடங்கினாங்க. இந்தியா முழுவதும் கிறிஸ்துவ மதத்தை எப்படியாவது பரப்பணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த சட்டமே இயற்றப்பட்டதாம். இதனால் இந்தியாவுடைய குட்கிராமங்களில் கூட தேடி தேடி போயிட்டு கிறிஸ்துவ மத தலங்களை அமைச்சிருக்காங்க. 1947ஆம் ஆண்டுக்கு முன்பு வரைக்குமே இந்தியாவில் இந்த கத்தோலிக்க திருச்சபைக்கு தேவையான நிலத்துடைய பெரும் பகுதியை பிரிட்டிஷ் அரசுக்கிட்ட இருந்து தான் பெற்றிருக்காங்க அந்த கத்தோலிக்க திருச்சபை. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, BArc, ranked number 18 in India by IIRF.